சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே என்கிற அருமையான பாடலை நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்தும். கர்த்தர் இந்த ஆராதனை நாளிலும் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை அசைத்து சொல்லுமே ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், மகிழ்ச்சியோடு பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். சேனை அதிபன் நம் கர்த்தருக்கே. சேனை அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சேனை அதிபனம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தமந்தமக்கே அதை அறிந்தே அகமகிழ்வோம், அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, திக்கற்றோராய் விட்டு விடேன் என்றுரைத்தும் நம்மை தேற்றுகிறார். என்றும் அவர் வாக்கு மாறிடார். நல்ல சந்தோஷத்தோடு கூட சொல்லுவோமே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீக்கற்றோராய் விட்டு விடே. என்றுரைத்தவை தேற்றுகிறார், என்று வாக்கு மாறினாரே, என்று வாக்கு மாறினாரே. ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியை ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் கேட்டு பின் சென்றிடுவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு இன்ப பாதைகளை காட்டிடுவார். இல்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இல்லாத ஆடுகளுக்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன்செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அப்படியே சொல்லும். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்துள்ள சத்தியம் நிச்சயம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனைகள் நடுங்கிடவே வெள்ளம் துதி சாட்சி ஆர்ப்பரிப்போம். துதிக்கிற துதியானது சத்துருவினுடைய கோட்டைகளை தகர்க்கிறது. சந்தோஷத்தோடு கூட இந்த காலவெளியில கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சின்ன தம்பி தங்கச்சி
நல்ல கைகளை தட்டி சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நீதியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ, துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை முற்றும் நீங்குவது கர்த்தர் நம்மை கழுவிடுவார். அவருடைய வருகையிலே அவரோடு கூட நம்மை சேர்க்கும் வரை ஒவ்வொரு நாளும் வழுவாம நம்மை காத்திருவார். மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். சேர்ந்து சொல்லுவோம். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். சொல்ல முடிந்த ஜெயமாக சொல்லுவோம். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். கரைதிரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் நம்மை சேர்க்கும் வரை வழுவாமல் காத்துக் கொள்வார், வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட எங்களுக்கு முன் செல்கிறார் என்று சொல்லி ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நமக்கு முன்பதாய் ஜெய கிறிஸ்து சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை ஜெயமாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த காலை வேளையில மகிழ்ச்சி. ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்லும் பொழுது எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. ஆமை. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். ஆண்டவர் விழுந்தவர்களை தூக்கி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் ஆண்டவரே நாங்கள் மடங்கி போய்கிறோமோ, வியாதிப்பட்டிருக்கிறோமே, கலங்கி போயிருக்கிறோமே, வெறுக்கப்பட்டிருக்கிறோமே சொல்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார். அலங்கார வாசலில் ஒவ்வொரு நாளும் ஒரு முடவனை கொண்டு, ஒரு சப்பானியை கொண்டு இருத்துவாங்க. எதற்காக என்றால் அந்த ஆலயத்திற்கு வருகிற இடத்துல பிச்சை கேட்பதற்காக. ஒவ்வொரு நாளும் அவனுடைய எண்ணம் எல்லாம் மற்றவர்களை சார்ந்து கொண்டே இருந்தது. யாராவது
எதையாவது எனக்கு தரமாட்டாங்களா, கொடுக்க மாட்டான். அவனுடைய எண்ணம் எல்லாம் அதான், மற்றவருடைய கரங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பான். ஏதாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம். அந்த ஒரு நாள் தெய்வ மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை அவனுக்கு அறிவித்த பொழுது எழுந்து குதித்து அவர்களோடு கூட ஆலயத்தில் போய் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டது. ஒருவேளை இதுவரையிலும் நம்ம பிறரை நம்பி மனிதர்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டு போனா, இன்னைக்கு நம்ம விழுந்து கிடக்கிற நம்மை கர்த்தர் தூக்கி நிறுத்த போகிறார். கரையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தடுக்கி விழுந்தவர்களை தாங்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவரை நாம் தகப்பனாய் கொள்ளுகிற பாக்கியம் நமக்கு கிடைத்தபடினால இந்த பாடலின் வரிகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன், தாழ்த்தப்பட்டவரை உயர்த்துகிறேன். எல்லாரும் வாய்களை திறந்து உற்சாகத்தோடு கூட அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் முதலாவது கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்த்து தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. தகப்பனே சொல்லுங்க. தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி பாடுவோமே. உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்க. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. ஒரு முறை கூட தகப்பனே சின்ன பிள்ளைகளை வாயில திறந்து உமக்கு தான் என்றும் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறே. சந்தோஷத்தோடு கூட தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறே. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில உணவளித்து ஒவ்வொரு உயிரினங்களுடைய ஏக்கங்களை எல்லாம் தீர்ப்பீர் என்று சொல்லி இந்த காலவேளையில் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய இருதயமும் உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. சேர்ந்து சொல்லுவோம். உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுமே. நாமும் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. ஒருமுறை கூட சொல்லுவோம். உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. ஓ தகப்பனே தந்தை
தடுக்கி விழுந்தோரை அப்படி சொல்லுங்கம்மா. நீங்க சொல்ல சொல்ல ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து கிடப்பீங்கன்னா கர்த்தர் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தூக்க விரும்புகிறார். தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. அன்பு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காலை வேளையில அரவணைத்து ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்கிறார். எதிர்பார்ப்போடு கூட இந்த காலை வேளையில வந்திருக்கிறோமே, ஆண்டவர் எனக்கு எதையாயிலும் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஒரு ஏக்க பெருமூச்சோடு வந்திருக்கிறோமே, அவரில் அன்பு கூறுகிற அனைவருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். சேர்ந்து சொல்லுவோம். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூசி செல்வீர். உம் நாமம் உயரணுமே, சொல்லுவோம். அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே சேர்ந்து சொல்லுவோம். அப்பான்னு கூப்பிடுங்க. அந்த காலை விட தகப்பனே கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே ஆமென். தந்தையே உமக்கு தான் என்றென்றும் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. ஆமென். தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லோருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்கு தான் என்றென்றும் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் வல்லவரே என்கிற அருமையான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடலா இருக்கிறதுனால இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழ போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆவியோடு உண்மையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் விரும்புவதெல்லாம் ஒரு பக்தி விருத்தியை தான் எதிர்பார்க்கிறார். பக்தியின் வேஷத்தை அல்ல, பக்தி விருத்தி எதிர்பார்க்கிறார். நேற்றைய தினத்தில் ஒரு மரணம் மாலை பொழுதில், அப்போ அதற்கான அந்த அடக்க காரியங்களெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். ஒரு சகோதரர் சொன்னார், அந்த பாடிக்கு அந்த மரித்து போன சடலத்துக்கு போடுற எல்லாம் ஒயிட்டாகவே இருக்கணும். ஒயிட்டாக இருந்தால் தான் அவர் எப்படி கேஷுவலாக சொல்கிறாரு. அவர் இப்போ தான் புதுசாக நினச்சிருக்கிறாருன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இது வரைக்கும் குடிச்சிட்டு ரோட்டில் தான் படுத்திருப்பார். இப்போ தான் ஒரு சமீப காலம் ஒரு 2 வருஷமாச்சு இப்போ தான் இந்த சர்ச்சைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவ்வளோ பேர் நிற்கிற கூட்டத்தில் சொல்லி எல்லாம் ஒயிட்டாகவே இருக்கட்டு, அப்போ தான் நேராக பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தொண்டை வர வந்துச்சு. வெளியே விட்டாச்சுன்னா பாவம் அவருடைய இதை என்ன செய்யணும், குற்றப்படுத்துகிற மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே வந்த சிரிப்பு அப்படி விழுங்கிட்டு, சரி என்ன அந்த இடத்துல வச்சு நம்ம அப்படியெல்லாம் ரொம்ப என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண முடியாது. அதுக்குன்னு கூடிய காலம் வரும்போது என்ன செய்யணும், பேசணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதில் அறிஞ்சு கொண்டது என்ன காரியம்னா, இன்னைக்கு மனிதர்கள் என்ன வெளியான ஒரு அடையாளத்தை என்ன செய்கிறாங்க,
பக்திக்குரிய வேஷத்தை அநேக இடங்களை பார்க்க முடியும். நீ புதிதாக வர்றவங்களும் கூட அவங்க எதிர்பார்க்கிற விதமே வேற. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல ஒரு பக்தி விருத்தி எதிர்பார்க்கிறார். எது அவசியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில், எது மேன்மையானது, எது முக்கியம், அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? அலங்காரங்களுக்கும் அடையாளங்களுக்கும் அல்ல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிப்பது என்பது ஆவியோடும் உண்மையோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏராளம். அதுபோல அவர் தந்த ரட்சிப்பு அது மிக மிக பெரிதானது. அதோடு கூட அவர் தருகிற சந்தோஷமும் இன்பம் தான் நிரந்தரமானது. ஹல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷங்கள், இந்த உலகம் கொடுக்கிற நிம்மதி, இந்த உலகம் கொடுக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள், இதெல்லாமே இது கொடுக்கிற சந்தோஷம் எல்லாம் ஒரு நிரந்தரமற்றது, ஒரு தற்காலிகமானதே. ஆண்டவர் தருகிற இன்பம் தான் நிரந்தரமானது. அதை குறித்ததில் அந்த பாடல் சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி பாடி கர்த்தரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டுவோம். நல்ல சந்தோஷத்தோடு கூட கைகளை தட்டி உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை நல்ல கைகளை தட்டி சின்ன தம்பி தங்கச்சி கையை தட்டி பாடி ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லொன்னையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, உம்மை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 செலுத்த உமக்குறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர்.
பரிசுத்த உள்ளத்தோடு. அப்படியே சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியா. நீர் தருகிற இன்பமெல்லாம் அது நிரந்தரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளிலே வல்லமை இருக்கிறது. இந்த காலை ஆராதனை வேளையில உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை நிரப்புங்கப்பா. உம்முடைய சந்தோஷத்தினாலே எங்களை நிரப்புங்கப்பா. அப்படியே மன மகிழ்ச்சியோடு கூட இந்த வார்த்தைகளை சொல்லுவோம். தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை அப்பா உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். நல்ல கைகளை தட்டி ஆவியோடு மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கு ஆராதனை. பாத்திரரே உண்மை உள்ளவரே உனக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆண்டவர் உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லொன்றையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லொன்றையோடு எல்லாரும் எழுமை ஆராதிக்க இருக்கிற இடங்களை எழுதி நம்ம எல்லாம் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடு நல்லொன்றையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம். பரிசுத்தரே பரிசுத்த உள்ளத்தோடு. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனையோடு கூட. இந்த வார்த்தை
எல்லாரும் ஆராதனை 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 அப்படியே இருளின் ஆதிக்கங்கள் விலகுவதை உணர்வுகள் உள்ளத்தில் ஒரு புதிதான மகிழ்ச்சி ஆராதனை 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 உமக்காரே உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே சொல்லுங்க ஆவியோடு நல்லுண்மையோடு உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் பரிசுத்தரே பரிசுத்தமான உள்ளத்தோடு அப்படியே கண்களை மூடி சில நிமிடங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கம்மா. உம்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. சொல்லுங்க சின்ன தம்பி தங்கச்சி, வாலிப தம்பி தங்கச்சி, ஆமே பெரியவங்க எல்லாம் அந்த வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ராஜாவை கனப்படுத்த வந்திருக்கிறோம். எங்கள் தகப்பனை உயர்த்தி பாட வந்திருக்கிறோம். எங்கள் ஆமே ஆமே பரிசுத்தத்தை, பரிசுத்தத்தின் உறைவிடத்தை உயர்த்தி மகிழ வந்திருக்கிறோம்ப்பா. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். சொல்லுங்க ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல நேசரை பாட வந்திருக்கிறோம். எங்கள் ராஜாதி ராஜாவை ஆமென் உயர்த்தி மகிழ வந்திருக்கிறோம். ஆமென் ஆமென். அப்படியே கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை தட்டி சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஓ நீ தருகிற இன்பம் எல்லாம் நிரந்தரம் அல்லவா? நீ தருகிற இன்பம் எல்லாம் நிரந்தரம் அல்லவா? நீ தருகிற வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது அல்லவா? ஹல்லேலூயா. ஷகதடர். எல்லாரும் கண்களை மூடி கவனங்களை சிதற விடாதுங்கம்மா. இது கர்த்தரை ஆராதிக்கிற வேளை. பரலோகத்தின் தேவனானவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிற வேளை. அன்னைகளுடைய கட்டுகள் கலன்று போகக்கூடிய வேளை இது. ஆராதனை ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க ஆமென் எல்லா தடை கற்களும் விலகுகிற வேளை. எல்லா மன பாரங்களும் விலகுகிற நீங்குகிற வேளை இது. ஆண்டவரை உயர்த்த 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 பலவீனங்கள் எல்லாம் மாறி நமக்குள்ள ஒரு தேவ பலன் உண்டாகிற வேளை இது. ஆராதனை வேளை என்பது ஆமே ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்துகிற வேளை. ஆமென் ஆமென். அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே எல்லா தீங்குகளும் மாறுகிறது, எல்லா தோல்விகளும் எல்லா நஷ்டங்களும் மாறுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே அமைதியா நிற்காதுங்க, அமைதியா நிற்காதுங்க. கர்த்தர் கிரியை செய்யட்டும். ஆமென். துதிக்க துதிக்க கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ரீபா லாது டரா கல்பா ரியாந்தரமா. எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு ஏராளமாய் தாராளமாய் செய்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஓ நீ தந்த நன்மைகள் ஏராளோ, நீ செய்த நன்மைகள் ஏராளோ. ஓ உம்முடைய கிருபைகள் தாராளமாய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ரிகாபாலா தூடாரா தீபியாரா கமலா. அமைதியா நிற்காதுங்க. ஒரு ஆத்மா கூட, ஒருவர் கூட அமைதியா நிற்க கூடாது. வாயில திறந்துருங்கம்மா. கர்த்தரை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க தானே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கௌரவங்கள், நம்முடைய மேன்மை எல்லாம் விட்டுட்டு ஆமென் எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிக்க துதிக்க நம்முடைய நிந்தைகள் புரட்டப்படும், நிந்தைகள் புரட்டப்படும். ஆமென் ஹல்லேலூயா. ஷகரதலரபா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது நடக்கும் உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை துதிக்கும் பொழுது நன்மைகள் மாத்திரம் நடக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை உயர்த்த உயர்த்த தீங்குகள் எல்லாம் மாறும்.
தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறும். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். அவர் நம்மை நல்ல பாதைகளை நடத்துகிறவர். ஓ ராகா தூடா ரலதா ரஷகதா ரரா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். உயர்த்தி கொண்டே இருப்போம், அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஓ நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. சேர்ந்து சொல்லுவோ, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. ஆமென். உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. மறுபடியும் ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. கோரபதன சந்தரி கபலவா. பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட கர்த்தருக்கு ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு துதிகளையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமே, நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற பரிசுத்த உள்ளத்தோடு கூட துதிக்கப்படுகிற துதிகள், ஆவியோடும் உண்மையோடு துதிக்கப்படுகிற துதிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவராகவே இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நினைவு கூறப்படுகிறோம். தேவ சமூகத்திலே நாம் நினைவு கூறப்படுகிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவரை துதிக்க துதிக்க அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் நினைவு கூர்ந்திருக்கிறபடினால மகிழ்ச்சியோடு கூட சில நிமிடங்கள் விடுதலையோடு கூட ஆராதிங்க. ஓ ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை நாளை தந்திருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். ஓ, இதிலே களிகூற கடவோ. ஓ, இது இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தின நாள். இந்த நாள் கர்த்தர் நமக்கு என்று ஆயத்தப்படுத்தின நாள். இதிலே களிகூறுவோம் களிகூறுவோம். ஆமென் ஆமென். எதையும் குறித்து யோசிக்காதுங்க. கடன் பிரச்சனைகளை குறித்து யோசிக்காதுங்க. ஆமென். குடும்பங்களில் இருக்கிற குழப்பங்களை யோசிக்காதுங்க. நீங்க துதிக்க அவைகள் தானாய் கலந்து போகும். ஆமென். அவைகள் உங்களை விட்டு தானாய் அகன்று போய்விடும். ஆமென் ஆமென். பயப்படாதுங்க. எதையும் குறித்து பயந்து கலங்கி நிற்காதுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நீங்க துதிக்க துதிக்க அந்த இருளின் கிரியைகள் தானாகவே இல்லாமல் போய்விடும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமை. பயப்படுகிறதுனால கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஓ ரீ காந்து டே மாஷி அந்த ரமோனாதரா. ஆமென் ஆமென். அவருடைய வார்த்தை எல்லாம் பயப்படாதுங்க. அவருடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை தைரியப்படுத்துகிற வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மை ஊன்ற கட்டுகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அவரை துதிக்க துதிக்க அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஒரு ஆறுதல் உண்டாகும் நம்முடைய உள்ளங்கள்ல.
Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென் 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 ஆமென். ஓயாமல் நம்முடைய உள்ளங்களில் இருந்த துதியின் தூபம் எழும்பிக் கொண்டிருக்கட்டும். ஹalleluya ஹalleluya. எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்த முடியும், எல்லாவற்றையும் அவர் ஸ்திரப்படுத்த முடியும். அவரால் கூடாதவைகள் ஒன்று இல்லை, அவரால் முடியாதவைகள் ஒன்று இல்லை. நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரால எல்லாம் சரியா இயங்க ஆரம்பிக்கும். அவர் எல்லாவற்றையும் சீர்படுத்துகிறவர். விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஆமென் ஆமென் ஆமென். அவர் நம்மை நேர்வழியாய் நடத்துகிறவர். அவர் நமக்கு முன்பதாய் சென்று பாதைகளை செவ்வையாக்குகிறவர். வாலிப தம்பி தங்கச்சி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அவர் நமக்கு முன்பதாய் பாதைகளை திறக்கிறவர். ஓ லுதுனியா சங்கரே. வயதான தாயை தகப்பனை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவா, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவா. உங்கள் கால்கள் மான் கால்களை போல உறுதிப்படுத்தப்படும். சந்தோஷத்தோடு கூட சந்தோஷத்தோடு கூட ஆமென். எதை குறித்து யோசிக்காது, எதை குறித்தோ ஆமென் கவனத்தை சிதற விடாதுங்க. தேவ ஜனம் துதிக்கட்டும் துதிக்கட்டும் துதிக்கட்டும். அப்படி நவமான பாஷைகளை பேசி பேசி கர்த்தரை மகிமைப்படுத்த உங்க ஆவியில ஒரு விடுதலையை உணருவீங்க. ஹalleluya. ஆவி ஆத்ம சரீரத்துல ஆமென் கர்த்தர் அருளி செய்கிற விடுதலையை நீங்க அனுபவிக்க முடியும். ஹalleluya ஹalleluya. ஆமென் 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 ஆமென். பலவீனனையும் பலவானாய் மாற்றுகிறவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். தைரியம் இழந்தவனையும் பலவானாய் மாற்றுகிறவன் நம்முடைய ஆண்டவர். பயப்படுகிறவனை கொண்டு தேசங்களை அசைக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த மனிதனை கொண்டு ஆமென் ஆண்டவர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஹalleluya ஹalleluya. ஓ லூகோ தூடோ. அவருடைய வார்த்தை நம்மை தூக்கி நிறுத்தும். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்தும். விசுவாசத்தோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் 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 கர்த்தரை உயர்த்தி கொண்டிருப்போம். ஹalleluya. தீனமன சந்தரு ரிகதல கரபதுட ரகல தியாந்தரமா. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். மறந்துடாதுங்க. ஆமென். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆமென். குயவனுடைய கரங்களிலே நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். குயவனுடைய கரங்களிலே நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நாம் ராஜாதி ராஜாவுடைய கைகளில் இருக்கிறோம், அவருடைய கரங்களில் இருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய கரங்களிலே அவர் நம்மை பொறித்து வைத்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. அப்படி சேர்ந்து பாடுங்க ஒரு மனமா. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில? நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை உமக்கே ஆராதனை. உம்முடையவரே துதிக்கு பாத்திரரே, உண்மை உள்ளவரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்கு தாயே. ஒருவரை கூட சேர்ந்து ஆராதனை 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 உமக்கு தாயே. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அந்த வார்த்தை பெரிய காரியங்களை செய்கிறது. ஆமென். சப்பானியா இருந்த அலங்கார வாசலிலே பிச்சை எடுத்து கொடுத்த அந்த சப்பானியா இருந்த மனிதனை
முடவனானவன, பிறவியிலேயே முடவனாய் இருந்தவன கர்த்தருடைய வார்த்தை துள்ளி குதிக்க பண்ணினது. அவருடைய கால்கள் பலன் கொண்டது, அவருடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. இந்த காலை வேளையில எந்த பகுதியில நாம் முடங்கி போய் இருக்கிறோமோ கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்த விரும்புகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வர விரும்புகிறது. அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புகிறது. ஓ லுது டே ஷம்கே ஆந்தனா, நீங்க கர்த்தரை உயர்த்துவீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். மந்த கிரியைகள் விலகும். ஞானம் இல்லாமல் நீங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆமென் மாறும். உங்களை விட்டு உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை மகிமையான காரியங்களை செய்ய போகிறது. ஓ தேங்க் யூ மீனா மாஷி ஆந்தரா சொல்லுங்க. விசுவாசத்தோடு உங்களுடைய வார்த்தை கிரியை செய்யட்டும்னு சொல்லுங்க. ஹalleluya. தி லாக்கா ரத்து நோ. யோசுவாவை பார்த்து யோசுவாவே திடன்கொள், ஓ திடன்கொள் என்று சொன்னது போல இந்த காலை வேளையில் நமக்கென்று ஒரு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை ஆமென் வெளிப்பட போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தீமா லாஷி ஆந்தரோ லி மேரேகே லேதி டி ஆக்கரோ. ஆமென். நம்முடைய இருதயம் திறக்கப்படட்டும் கர்த்தருக்கு நேராய். ஆமென் ஆமென். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தையினால தான் வான மண்டலங்கள் உருவானது. ஆமென். நாம் காண்கிற எல்லாருடைய வார்த்தையாலே உண்டாயிற்று. ஹalleluya ஹalleluya. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அல்லவா? ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Oh hallelujah. Ribaladara shandalaraba dunamalara halbare. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய எங்களுடைய உள்ளங்கள் நிரப்பப்படும்படியாக இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. சேர்ந்து சபையாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இடமசைய எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நிரம்பும்படியா இறங்கி வாருமே. தாகத்தோடு ஆத்துமாக்கள் கேட்கட்டும். ஹalleluya. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஒரு விழுந்த கால விழல பலன் இழந்தவர்களை போல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். என்னதான் உங்க தைரியப்படுத்தினாலும் உங்க இருதயம் பலனற்று போயிருக்கலாம். எதையுமே செய்ய முடியாம இந்த இடத்துல ஒரு கண் சொருகி போன குருடர்களை போல நீங்க நின்று கொண்டிருக்கலாம். முன்னேற முடியாதபடிக்கு தடுமாறி கொண்டிருக்கலாம். எதுவுமே எனக்கு என் சிந்தனையில எதுவுமே உருவாகல, என்னால விடுதலையோடு துதிக்க முடியல, ஆண்டவர் ஆராதிக்க முடியலன்னு சொல்லுவீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கனமடைய
தம்பி தங்கச்சி கேளுங்க ஏசப்பட்ட ஞானமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் அவர் அசைவாடுகிற எவ்விடத்திலும் ஆனந்தம், அவர் அசைவாடுகிற எந்த இடத்திலும் பரிசுத்தம், அவர் அசைவாடுகிற இடத்துல குழப்பம், அவர் அசைவாடுகிற எந்த இடத்துல சமுத்திர நதியை போல பாயும், அவர் அசைவாடுகிற இடத்துல உள்ள மகிழ ஆரம்பிக்கும். ஈழவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. ஈழவசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது, அவரை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது காயங்கள் எல்லாம் ஆறும். அவரை உயர்த்த 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 நம்முடைய பலகீனங்கள் எல்லாம் மாறுகிறது. அவரை உயர்த்த 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 துதிக்க 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 ஆமென், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள நதியை போல பாய்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கத்தர் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்தீங்களப்பா. இந்த காலை வேளையில கத்தருடைய ஆவியானவர் கிருபையா எங்களுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி தந்தீங்களே. ஓ மீனா துடே லிசி ஆந்தரோ ஹல் பரு நஹஷி ஆந்தரமா, எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் சொல்றோங்க. ஓ ரீ கல்பா தூடா ரீபா லகல்பானா ஓ மல் பௌஷி ஆந்தரமோ அல்மே ரேக்கி ஆந்தரோ. அவரை தேடி வந்தவங்க வெறுமையா திரும்பி செல்ல மாட்டாங்க, வெறுமையாய் திரும்புவதில்லை. அவரை தேடி வந்தவங்க மனநிறைவோடு கூட திரும்பி செல்வாங்க. அவர் தம்முடைய ஆலயத்தின் நன்மையினால, அவர் தம்முடைய பொக்கிஷ சாலையிலிருந்து தம்முடைய ஜனத்தை நிரப்பி அனுப்புகிறவர், வெறுமையா ஒருபோது அனுப்புவது இல்லை. ஓ தம்முடைய தம்மை தேடி வருகிறவர்களை, தம்மை நம்பி வருகிற ஜனத்தை ஒரு நாள் குறைவுள்ளவர்களை அவர் திருப்பி அனுப்புவதே இல்லை, வெறுமையாய் அனுப்புவதே இல்லை. ஆமென். விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி கத்தர மகிமைப்படுத்துவோம். அவரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஓ அவரை நம்பி வந்தவர்கள் தரித்திரப்பட்டு திரும்புவதில்லை. ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமென், கத்தரை உயர்த்துங்க. யார் யாரெல்லாம் அவரை நம்பி வந்தாங்களோ, யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறார்களோ, அவர்கள் வெறுமையாய் திரும்புவதில்லை, அவர்கள் தரித்திரப்படுவதில்லை. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஆமென் ஐஸ்வர்ய சம்பனர் அல்லவோ. ஆமென். வானமும் பூமியோ, பூமியின் நிறைவு அவருடையதல்லவா. ஆமென் ஆமென். தம்முடைய ஜனத்தை திருப்தியாக்கி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஷகதுடா ரியாபலா கல்பரபரபா. ஆமென் ஆமென் ஆமென். பரலோகத்தின் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான காலை வேளையில கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கூடி வருவதற்கு தேவ ஆவியானவர் செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குறைவுள்ளவர்களாய் வந்தோ, அநேக கவலை பாரங்களோடு கூட வந்தோ. கர்த்தர் எங்கள் மத்தியில நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்க முதலே கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியிலே மகிமையாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்துள்ள பகுதிகளிலோ ஆண்டவரே இன்னுமுடைய நாமத்தை நீர் உயர்த்த போகிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. இதனால் உண்டாகிற எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் நின்றவாறு இந்த நாளுக்கு